இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளே அதிக அளவிலான கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொடுக்கின்ற இன்றைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது நகரங்கள்ல மட்டும் நின்று விடக்கூடாது, கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும். கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றோம். உதயநிதி சார் பார்த்தீங்கன்னா கிட்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. இது நாங்கள் வெளியே வாங்கினா 15,000 20,000 ஆகும். எனக்குன்னு சொந்தமாக எதுவும் கிட்ட இருந்ததில்லை. பசங்கிட்ட ஃப்ரெண்டுங்கிட்டலாம் வாங்கி தான் ஆடின்னு இருக்கேன். வாலிபாலும் சரி எதுவும் சரி எது இருந்தாலும் பக்கத்து கிராமத்துல தான் வாங்கி நாங்கள் விளையாடுவோம். இப்போ ஐயா வந்து கொடுத்தனால மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. விளையாட்டுத்துறை சார்பாக கலைஞர் பேர்ல ஒரு திட்டத்தை துவங்கி இருக்கோம்னா இதுதான் முதன் முறை. அதுல எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அது கலைஞருடைய 100ஆண்டுல துவங்கி இருக்கோம்னா எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அனைவருக்கும் என்னுடைய ரமலான் திருநாள் வாழ்த்துக்களை, இந்த நோன்பு திறக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிஏஏ சட்டம் உங்களுக்கு தெரியும், சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சட்டம். சிஏஏ சட்டம் வரும்பொழுது, சிஏ என்ஆர்சி வரும்பொழுது 2019 அதை எதிர்த்தது, முதல் குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனக்கு அதுல என்ன கூடுதல் பெருமைனா, நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து, பொது வாழ்க்கைக்கு வந்து என்னுடைய முதல் கைது எப்ப தெரியுமா செய்யப்பட்டேன்? அதிமுக ஆட்சியில அந்த சிஏ சட்ட நகலை கிழிச்சு போட்டு நான் ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன். அதான் என்னுடைய வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு பெருமையாவே சொல்லுவேன். இன்றைக்கு கூட நம்முடைய தலைவர் இன்னைக்கு ஒன்றிய அரசு இந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிடுச்சு. நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டால், தமிழ்நாட்டில் நான் என்னைக்குமே சிஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு இந்தியாவிலே முதல் முதல்வர், ஒரே முதல்வர் நம்முடைய கழக தலைவர் தான். நான் இங்க முக்கியமா வந்தது, அடுத்த 40 நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட போறேன். எனவே உங்களுடைய வாழ்த்துக்களோடு தேர்தல் பிரச்சாரத்தை இங்கே, அதுவும் துறைமுகம் தொகுதியில் கிழக்கு மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை.